ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله சர்வ புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகிறது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனே சர்வ வையகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய நாயனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தார் ஆலம் முஹம்மது அல் முஸ்தபா அஹ்மத் அல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் ஹாத்தமுல் அம்பியா ரஹ்மத்துல் ஆலமீன் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரை வந்த வரை இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனைக்கு பின்னால் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகளை, அவனிட்ட கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையை அவசர அவசரமாக எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ் எந்த விடயங்களை விட்டு நம்மை விலக்கினானோ அப்படியாப்பட்ட பாவங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையை தற்காத்துக் கொண்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டிருக்கிறேன். பேரன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு பரிசுத்த குர்ஆனின் மூலம், அந்த பரிசுத்த குர்ஆன் எப்படியாப்பட்டது என்றால் வலம் யஜ்அல் லஹு இவஜா, அதில் எந்த விதமான கோணலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கவில்லை. முழு விடயங்களுக்குண்டான திப்யானல் லிக்குல்லி ஷை, முழு விடயங்களுக்குண்டான தெளிவு அந்த குர்ஆனில் இருக்கின்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்த மார்க்கத்தில் விட்டு சென்றார்கள் என்றால் தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, மிக தெளிவான ஆதாரத்தின் மீது, மிக தெளிவான அத்தாட்சியின் மீது உங்களை விட்டு செல்கின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்குண்டான ஒட்டுமொத்த வழிகாட்டலும் இந்த குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இருள்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய, ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, மனிதனால் ஹக்கு எது, பாத்தில் எது, சரியது, தவறது என்று கூட குழப்பமடையக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜாலினுடைய மிஷனுக்காக வேண்டி, எப்படி தூதர்கள் ஒரு மிஷனுக்காக ஒரு விடயத்தை, அல்லாஹ்வினுடைய இந்த தீனை உலகத்தில் நிலைநாட்டும் இந்த மிஷனுக்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று தஜ்ஜாலும் உலகத்திற்கு ஒரு மிஷனுக்காக வருவான். இந்த தஜ்ஜாலினுடைய மிஷனுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அதற்கான முயற்சிகள் இன்று உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா கோணங்களிலும் பரவி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய மிஷன் எதுவாக இருக்கும்? குஃபுர் எனக்கூடிய அந்த மிஷன் தான், இறை நிராகரிப்பு எனக்கூடிய அந்த மிஷன் தான்.
ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலகட்டத்தை பொறுத்த மட்டில் நபி அவர்கள் கூறினார்கள், இறுதி காலகட்டத்தில் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் யார் உண்மையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து இறைவனுடைய திருப்தியை அடைய வேண்டுமோ அவர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதட்டும். அந்த சூரத்துல் கஹ்ஃபில் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு இருக்கின்றது என்று கூறினார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்துல் கஹ்ஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலினுடைய அதனுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களில், சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களில் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் 1475வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் சூரா கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களை பாடமிடுகின்றாரோ அவர் தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார் என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மதினுடைய 28066வது ஹதீஸில் இறுதி 10 வசனத்தை பாடமிட்டவர் அவர் பாதுகாக்கப்படுவார் என்று வந்துள்ளது. அதே போன்று ஹாக்கிமிலும் 3392வது ஹதீஸில் இதே செய்தி வருகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, யார் ஒரு வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாரோ அவர் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை தஜ்ஜால் வெளியாகினால் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்று வருகின்றது. அப்பொழுது இந்த சூரத்துல் கஹ்ஃப் இந்த ஃபித்னாக்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக, இந்த ஃபித்னாக்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுமாறு வலியுறுத்தியுள்ளார்கள் என்றால் இந்த சூரத்துல் கஹ்ஃப் பெருமையும் ஓதப்படுவதில் விடயம் இருக்கின்றதா, அல்லது இந்த சூரத்துல் கஹ்ஃபில் கூறப்பட்ட விடயங்களில் நம்முடைய காலத்துக்கு தோதுவான வழிகாட்டல் இருக்கின்றதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை என்று பார்த்தால் சூரத்துல் கஹ்ஃபை நாம் பாடமிடுவது என்பது அதனை விளங்கி பாதுகாப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அதனை நாம் விளங்குவோமாக இருந்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த ஃபித்னாவுடைய காலத்தில், இந்த குழப்பத்தினுடைய காலத்தில் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டல், வெளிச்சம் கிடைக்கும். இருட்டிற்கு வெளிச்சம் தேவைப்படுகின்றது. இருட்டில் இருப்பவைகளை பார்ப்பதாக இருந்தால் ஃபித்னாவுடைய காலத்தில் ஹக்கது, பாத்திலது, உண்மையது, சத்தியமது, அசத்தியமது என்று தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுகின்றது. அந்த வெளிச்சம் இந்த சூரத்துல் கஹ்ஃபில் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்பொழுது நல்லது கெட்டது என்பதை தெளிவாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களில் கூறியிருக்கின்றான், இந்த சூரத்துல் கஹ்ஃபில் கூறியிருக்கின்றான். இது இறங்கிய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு கடுமையான துன்பம் இறங்கிய காலகட்டத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃப் இறக்கி அருளப்பட்டது. இதனுடைய ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கொண்டால், இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கொண்டால் எப்படி இது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தால் இதனுடைய முதல் வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா எதை கூறுகின்றான் என்றால், ஒரு உபதேசம் ஒன்று கூறுகின்றான், அடுத்த கட்டமாக ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதில் முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹித் வலதஹு வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. காரணம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இப்படி கூறுகின்றான். காரணம், மனிதர்கள் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில், இந்த தஜ்ஜாலினுடைய மிஷனுக்கு வேலை செய்யக்கூடிய காலத்தில், தஜ்ஜாலினுடைய ஃபித்னா உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய காலத்தில் மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? தன்னின் மூலமாக அனைத்தும் நிகழ்கின்றது, தான் அத்தனை விடயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய இந்த பவரின் மூலமாக, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பணத்தின் மூலமாக, இந்த சடவாத பொருட்களின் மூலமாக, மெட்டீரியலிஸ்டிக்கின் மூலமாக உலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நாஸ்திக கோட்பாடும் தன்னால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணமும் மமதையும் மனிதர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. நேர்த்தியான சிந்தனை உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனே இந்த வேதத்தை அவனுடைய அடியானாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னென்ன விடயங்கள் உலகத்தில்
உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதோ இந்த அத்தனை விடயத்திற்கும் சொந்தக்காரன். உலகத்தில் என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ எப்படியாப்பட்ட விடயங்கள் நடந்தாலும் இந்த அத்தனையும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டால் நடக்கின்றது என்று அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இந்த சூரா ஆரம்பிக்கப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், தன்னுடைய புறத்தில் இருந்து ஒரு கடுமையான வேதனை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடுமையான வேதனை தன்னுடைய புறத்தில் இருந்து பக்சன் ஷதீத் என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் படக்கூடிய வேதனைக்கும் குறிப்பிடப்படும். அது மாத்திரம் இல்லாமல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பக்ஸ் என்பது யுத்தத்திற்கும் கூறப்படும். அல்லாஹ்வினுடைய அதாபுகள், அல்லாஹ்வினுடைய வேதனை மனிதர்களுக்கு வரக்கூடிய சில விதங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஇன் மின் கர்யத்தின் இல்லா நஹ்னு முஹ்லிகூஹா قبل يوم القيامة أو معذبوها عذابا شديدا. கியாமத்திற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஊர்களை அழிப்பான். அட்டகாசம் செய்து பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை ஊர்களை அல்லாஹ் தஆலா அழிப்பான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கியாமத்திற்கு முன்னால் அவ் முஅத்திபுஹா அதாபன் ஷதீதா, அல்லது கடுமையாக வேதனை செய்வான். கான ذلك في الكتاب மஸ்தூரா என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவில் கூறுகின்றான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கடும் வேதனையை பற்றி எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய வேதனையினுடைய தோற்றங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய வேதனை எப்படி வரும் என்றால், குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அதாபன் மின் ஃபௌகிக்கும், வானத்துக்கு மேலால் இருந்து பஞ்சத்தின் மூலமாக அதே போன்று அதாபின் மூலமாக அல்லாஹ் தஆலா சோதிக்கும் ஒரு முறை இருக்கின்றது. அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது பூமிக்கு கீழ் இருந்து அல்லாஹ் தஆலாவினுடைய அதாப் வரக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. அல்லது அல்லாஹ்வினுடைய வேதனை வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் யுதீக பஅதக்கும் பஅஸ பஅத், அல்லது அல்லாஹ் தஆலா சிலருடன் சாட்டி சிலருடன் மோதி யுத்தம் செய்தும் அல்லாஹ்வினுடைய வேதனை வரக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. அப்பொழுது இந்த சூரத்துல் கஹ்ஃபில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த பக்ஸன் ஷதீத் மின் லதுன்ஹு, அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய இந்த வேதனை என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது அல்லாஹ் தஆலா இறுதி காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய யுத்தங்களும் ஃபசாதுகளும் குழப்பங்களையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வேதனையினுடைய கொடூரமும் அதனுடைய தாத்பரியமும் எப்படி இருக்கும், அது யாருக்கு சாட்டிக் கொள்ளும், அது யாரை அதிகமாக உலகத்தில் காவு காக்கும் என்பதை கூட அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் குழந்தை எடுத்துக்கொண்டான் என்று கூறக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களிடத்தில் தொடங்கி அல்லாஹ்வே இல்லை என்று கூறக்கூடிய நாஸ்திகர்கள் வரை அல்லாஹ்வினுடைய இந்த அதாப் உலகத்தில் பொதுப்படையான முறையில் உமூமாக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா அதே தொடரில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த ஆரம்ப ஆயத்தில் இருந்து 9வது வசனம் வரை இருக்கக்கூடிய வசனங்களை தான் நான் இப்பொழுது சுருக்கமான முறையில் விரிவுரை செய்கின்றேன். சூரத்துல் கஹ்ஃபினுடைய இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த உலகத்திற்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அவர்களில் யார் நல்லவள் செய்து வருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அந்த பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடியதை நாம் சஈதன் ஜுருஸாவாக புட்பூண்டு கூட முளைக்க முடியாத இடமாக நாம் ஆக்கிவிடுவோம். அப்பொழுது உலமாக்கள் இந்த சஈதன் ஜுருஸாவுக்கு சில கருத்துக்கள் கூறுகின்றார்கள். ஒரு கருத்து கியாமத்துடைய மைதானத்தில் செம்புத்தரையாக்கப்பட்டு மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை குறிக்கும். இன்னும் ஒரு கருத்து கண்ணியத்துக்குரியவர்களை நவீன உலமாக்கள் கூறுகின்றார்கள், இதை பொறுத்த மட்டில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை வைத்து இன்று செய்யக்கூடிய இந்த விரிவுரையை பொறுத்த மட்டில் இதை தஃசீர் என்று கூற முடியாது, இதை தத்கீர் என்று கூற முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனை வைத்து, அதாவது சில உலமாக்களை பொறுத்த மட்டில் எந்த அளவுக்கு என்றால், இந்த விடயத்தில் இமாம் முனாவிர் ஹசன் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1892 பிறக்கின்றார்கள். 1956 மரணிக்கின்றார்கள். இவர் சூரத்துல் கஹ்ஃபிற்கு விரிவுரை எழுதுகின்றார். இவர் எப்படியாப்பட்ட ஒரு இமாம் என்றால், சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஷிப்பீர் அஹ்மத் உஸ்மானி, அன்வர் ஷா காஷ்மீரி, ஹுசைன் அஹ்மத் மதனி போன்ற பெரியார்களுடைய பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒருவர். இவர் சூரத்துல் கஹ்ஃபிற்கு தத்கீர் என்ற விதத்தில் குர்ஆனுக்கு, அதாவது இந்த காலகட்டத்தில் தஜ்ஜாலினுடைய ஃபித்னுடைய காலகட்டத்தில் சூரத்துல் கஹ்ஃபை வைத்து நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு நாம் ஆக்கிக் கொள்வது, எப்படி நம்முடைய காலகட்டத்திற்கு இந்த சூரத்துல் கஹ்ஃபை அப்ளை பண்ணுவது, எப்படி நம்முடைய காலகட்டத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய வழிமுறையும் அதனுடைய வழிகாட்டலும் இருக்கும் என்ற விடயத்தில்
இவர் இந்த விடயங்களை கூறுகின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சஈலன் ஜுருதா, புட்பூண்டு முளைக்காத இடமாக பூமி மாறிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்பொழுது உலகத்தில் நியூக்ளியர் பாதிக்கப்பட்டு விடுமோ, இந்த அணு ஆயுதம் பாதிக்கப்பட்டால் நமக்கு தெரியும், ஹீரோஷிமா நாகசாக்கி இந்த நாடுகள் இந்த ஊர்களில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் அந்த அணு ஆயுதம் பாதிக்கப்பட்ட இடத்தில் புட்பூண்டுகள் முளைக்காத நிலைப்பாட்டில் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களை, பாதிக்கப்பட்டது என்னவோ லிட்டில் பாய், சிறு பையன் தான். ஆனால் இன்று உலக நாடுகளிடத்தில் மிகப்பெரிய திமிங்கிலங்களை போன்ற மிகப்பெரிய அணு ஆயுதங்களை வைத்து ஒவ்வொரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அல்லாஹ் கடைசி காலத்தில் எச்சரிக்கின்றான், மிகப்பெரிய ஒரு யுத்தத்தின் மூலமாக, அந்த யுத்தம் எப்படியாப்பட்ட யுத்தமாக இருக்கும் என்றால், நியூக்ளியரின் மூலமாக உலகம் அப்படியே அதனுடைய விலாசத்தை துளைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு தள்ளப்படும் என்பதை சூரத்துல் கஹ்ஃப் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்த கட்டமாக கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹ்ஃபில் இதற்கு அடுத்ததாக 9வது வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா 9வது வசனம் தொடக்கம் அடுத்தது 27வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா குகைவாசிகளுடைய செய்தியை சூரத்துல் கஹ்ஃபில் கூறுகின்றார். யார் இந்த குகைவாசிகள்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அம் ஹஸிபத அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் அடுத்தது ரகீம் உடையவர்களும். ரகீம் என்றால் அதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது. ரகமில் இருந்து வந்தது. ஒன்று ஜோர்தானில் இருக்கக்கூடிய இந்த சூரத்துல், அதாவது இந்த கஹ்ஃப் வாசிகள் வாழ்ந்த இடத்தை ரகீம் என்று கூறுவார்கள். இப்படி ஒரு தஃப்சீர் இருக்கின்றது. இன்னும் ஒரு தஃப்சீர், மிகவும் ஏற்றமான மிகவும் பொருத்தமான தஃப்சீர், ரகீம் என்றால் ஏழுடையவர்கள். அவர்களிடத்தில் சில ஸ்கிரிப்சர்கள் இருந்தது, அதாவது பைபிளினுடைய சில ஸ்கிரிப்சர்கள் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் வந்த சில வாலிபர்கள், இவர்களுடைய பெயர்கள் கூட தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. சில இமாம்களின் மூலமாக கூறுகின்றார்கள். கம்லிகா, இக்ஸல்மீனா, நெய்ரூனன், சார்பூனன், பல்யஸ்தீவனஸ் என்று பெயர்கள், சில வாலிபர்களுடைய பெயர்கள் கூறப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய காலத்தில் தக்யானூஸ் என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் இவர்களை சிலை வணக்கத்தின் பால் வற்புறுத்தினான். முழு ஊரையும் சிலை வணக்கத்தின் பால் வற்புறுத்தினான். இவர்களோ தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அவர்களுடைய ஊரில் இருந்து ஒரு குகைக்குள்ளால் நுழைந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குகை ஜோர்தானில் இருக்கின்றது. ஜோர்தானுடைய தலைநகரம் அம்மானில் இருந்து கிட்டத்தட்ட 35 மைல் தூரத்தில் இந்த குகை இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அந்த குகைக்கு சென்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களுடைய எலும்புகளும் அந்த நாயினுடைய எலும்புகளும் அதுபோன்று அவர்களுடைய அடக்க ஸ்தலங்கள், அவர்கள் இருந்த அந்த இடங்கள், இவை அனைத்தையும் கண்கூடாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, என்ன கூற வருகின்றோம் என்றால், அஸ்ஹாபுல் கஹ்ஃப், கஹ்ஃபுடையவர்கள், குகையுடையவர்கள், குகைவாசிகள். அடுத்ததாக ஒரு ரகீமுடையவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா குகைவாசிகளை கூட இறுதி காலகட்டத்தில் இஸ்லாத்தை காப்பாற்ற போகும் அல்லாஹ்வின் வாலிபப்படை இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் வாலிபர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். அவர்களுடைய ஈமானை நாம் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இதுபோன்று இன்று நம்முடைய சமூகத்திலும் இருக்கின்றார்கள் வாலிபர்கள். இன்று நாம் அவர்களை பார்க்கலாம். ஏதோ ஒரு கலிகாட்டத்திலும், ஏதோ ஒரு விளையாட்டிலும், ஏதோ ஒரு அமைப்பிலும் அவர்கள் வாழலாம். இவர்கள் சரியான முறையில் வழிநடாத்தப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு சரியான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஃபித்னாவுடைய காலத்தில், இமாம் மஹ்தியினுடைய காலத்தில், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய காலத்தில் ஈமானை பாதுகாத்த ஒரு வாலிப கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்காக பெரியவர்கள் இதற்கு பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதல்ல. ஆனால் அல்லாஹ்வினுடைய ஒரு முறை இருக்கின்றது. அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா வலுப்படுத்தியது. நபி அவர்கள் கூட கூறினார்கள், நுஸர்து பிஷ்ஷபாப், வாலிபர்களின் மூலமாக நான் உதவி செய்யப்பட்டேன். ஆகவே இந்த வாலிபர்கள் இன்று வீணாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகையுடையவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாலிபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாக்க குகைக்கு சென்றார்கள். நம்முடைய காலத்தில் இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா தலைவிரித்தாடக்கூடிய இந்த இறுதி காலகட்ட பகுதியில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம் எந்த குகைக்கு செல்வது? நாம் எப்படியாப்பட்ட குகைக்கு செல்வது? நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய குகைகள் கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், மர்கஸ்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, இல்முடைய கேந்திர ஸ்தலங்கள்,
இவைகள் குகைகளுக்கு ஒப்பானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படி குகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள் தெரியாதோ அதுபோன்று மஸ்ஜிதில் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த மதரசாக்களில் வாழக்கூடியவர்களுக்கும் சில நேரம் வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள் தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு சில மக்கள் குறை கூறுகின்றார்கள். இவர்கள் கிமூல இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் அப்டேட்டே ஆகல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மதரசாக்களில் இருக்கக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, காலத்தினுடைய அறிவை தேடுவது அவசியம்தான். அப்டேட் ஆவல் என்று கூறுகின்றார்கள். சில பெரும் பெரும் தாய்களை பார்த்து கூட அவ்வாறு கூறுகின்றார்கள். அவர்களுக்கு உலகம் தெரியாது, ஆனால் ஸ்கிரிப்சர் இருக்கின்றது. அஸ்ஹாபுல் கஹஃப் வல் ரகீம், ரகீம் இருக்கின்றது. ரகீம் அவர்களுடைய தௌராத்தினுடைய பிரதிகள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய காலத்தினுடைய ரகீம்கள் இந்த குர்ஆனுடைய இந்த குர்ஆன் முஸ்ஹப்கள், அதே போன்ற கிதாபுகள், அதே போன்ற தலீமுடைய கிதாபுகள், இவைகளில் கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்தினுடைய மேம்பாட்டுக்குண்டான வழிகாட்டல் கிடையாது, இவைகளில் அப்டேட் கிடையாது. ஆனால் யார் இவைகளுக்குள்ளால் நுழைகின்றார்களோ, இவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கின்றார்களோ, இவர்கள் அப் டு டேட்டாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா ஒரு குணத்தை கொடுத்திருப்பான், ஒழுங்கான அக்லாக்கை கொடுத்திருப்பான். எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தெரிந்து வாழ்க்கையை சிறந்ததாக சீரானதாக கொண்டு செல்வதற்குரிய அத்தனை விழுமியங்களையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்ததாக மொழிவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இவர்கள் அல்லாஹ்வை நாடி ஒதுங்கினார்கள், அவர்கள் அல்லாஹ்வை நாடி எழுந்து நின்றார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி இவர்களுக்கு உதவி செய்தார் என்றால், ஹாலிகத்துல் ஆதா, உலகத்தினுடைய போக்கிற்கு ஒரு மாற்றமான முறை. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, முழு உம்மத்தினுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எழுக்கிளம்பி அதற்காக எழுந்து தன்னை தயார்படுத்தி கண்ணியத்துக்குரியவர்களை முன்வருகின்றார்களோ, நான் எந்த இயக்க ரீதியாகவும் பேசவில்லை, நான் எந்த கொள்கை ரீதியாகவும் பேசவில்லை, முஸ்லிமாக பேசுகின்றேன். முஸ்லிமாக பேசுவதற்கு மாத்திரம்தான் அனுமதியும் இருக்கின்றது. ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. யார் சாலிஹான அமல் செய்யக்கூடியவர் இருக்கின்றார்? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைக்கின்றார். வஅமில ஸாலிஹா, ஸாலிஹான அமலும் செய்கின்றார். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவான விதிகள், பொதுவான கருத்துக்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எந்தெந்த விதத்தில் எப்படியாப்பட்ட விதத்திலும் அதை அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை கூறுவதாக இருக்கலாம், அது மட்டுமில்லாமல் அநாதரவாளர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் சிதறி சென்றவர்களை அல்லாஹ்வின் பால் அழைப்பதாக இருக்கலாம். எப்படியாப்பட்ட இஸ்லாமிய பணியாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்காக முன்வருபவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ஆச்சரியமான உதவி கிடைக்கும் என்பதை இந்த சூரத்துல் கஹஃப் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா வரவஜனா ஃபீ குலூபிஹிம் இகாமு, அவர்கள் எழுந்த சந்தர்ப்பத்தில் ஈமானை நாம் விஸ்தீர்ணப்படுத்தினோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாரிகத்துல் ஆலா, உலகத்தினுடைய போக்கிற்கு மாற்றமான முறையில் அல்லாஹ் உதவி செய்தான். எப்படி உதவி செய்தார்? 309 வருடம் தூக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, 309 வருட தூக்கம். அது மாத்திரமின்றி கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாய் ஒரு நாய் அவர்களை பின்துயர்ந்து வருகின்றது. கத்மூர் அல்லது தத்மீர் என்று உலமாக்கள் பல கருத்துக்கள் கூறுகின்றார்கள். இந்த நாய் பின்துயர்ந்து வருகின்றது, குகையினுடைய வாசலில் அவர்களுக்காக காவல் காக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக நாம் ஒதுங்குவோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு யார் என்று நினையாத புறத்தில் உதவி செய்வான். நாய் எதற்காக இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? இது போன்று நமக்காகவும் குரல் கொடுப்பதற்காக, நமக்காகவும் பாடுபடுவதற்காக நாம் அறிந்திராத, நம்மை சார்ந்திராத, எங்கோ இருக்கக்கூடிய, எப்படியோ இருக்கக்கூடிய மனிதர்களோ அல்லது வேற எப்படியாப்பட்ட அல்லாஹ்வினுடைய படைப்போ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உதவியாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆகவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒதுங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் என்பதை இந்த சூரத்துல் கஹஃப் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃபில் இவர்களை பற்றி, இந்த வாலிபர்களை பற்றி கூறுகின்றான். அவர்களை அந்த குகைக்குள்ளால் அல்லாஹ் தஆலா பல வருடம் 309 வருடங்கள் திரட்டி பாதுகாத்தான்.
அந்த சூரியனும் அவர்களுடைய குகைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வந்து சென்று கொண்டிருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு பின்னால் கண்விழிக்கின்றார்கள். கண்விழித்ததற்கு பின்னால் பசி எடுக்கின்றது. அவர்களுக்கு உணவுக்கு பொறுப்பாக இருந்தவர் தம்லீகா எனக்கூடிய வாலிபர் தம்லீகாவிடத்தில் கூறுகின்றார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, வரிக்கை கொடுத்து செல்கின்றார்கள். ஒரு வரிக்கை அந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து செல்கின்றார்கள். நீங்கள் சென்று சந்தைக்கு சென்று எது மிகவும் பரிசுத்தமான உணவாக இருக்கின்றதோ அந்த பரிசுத்தமான உணவை பார்த்து, ஹலாலான உணவை பார்த்து எடுத்து வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் இருக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் இறுதி காலகட்டத்தில் வாழக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைப்பாட்டிலும் எல்லா கட்டங்களிலும் ஹலாலான உணவின் மீது தேட்டமுடையவர்களாக, ஹலாலின் மீது தேட்டமுடையவர்களாக, ஹராத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கையை முற்று முழுதாக விலக்கியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வாலிபர் சென்று அந்த வெள்ளி நாணயத்தை கொடுக்கின்றார். கடைக்கு சென்று கடையில் இருக்கக்கூடிய அந்த முதலாளி பார்த்து கூறுகின்றார், தம்பி, இந்த புதையலை நீ எங்கிருந்து கண்டுபிடித்து எடுத்தாய்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காரணம் 309 வருடங்களுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட அந்த நாணயம். அவர் கூறுகின்றார், நாங்கள் இப்படிதான் நடந்தது, நாங்கள் தூங்கிவிட்டோம், இப்பொழுதுதான் நாங்கள் முடித்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்குள்ளால் பேசிக் கொள்கின்றார்கள், எவ்வளவு காலம் தூங்கினோம்? ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரம், அரை நாள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் 309 வருட தூக்கத்திற்கு பின்னால் இப்பொழுது அந்த காலத்தில் அந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்ன பிரச்சனை? அவர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம், மரணித்ததற்கு பின்னால் மக்கள் எழுப்பப்படுவார்களா? பஹ்ஸில் ஒரு சந்தேகம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த சந்தேகத்துக்கு உண்டான சொல்யூஷனை இவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுக்கின்றான். அந்த முழு ஊரும் ஹிதாயத் பெறுவதற்கு இந்த வாலிபர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் முன்வந்தால், நம்முடைய வாழ்க்கையை முன்வைத்தால், அல்லாஹ் அவனுடைய தீனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அவனுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்மை பாதிப்பான். நாம் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நஸர் தேவை இல்லை. அல்லாஹ் ஒருவரை அவனுடைய மார்க்கத்திற்காக பாவிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஏனைய குவாலிஃபிகேஷன்கள் தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு தேவையானது அல்லாஹ்வுடன் உண்மையாக நடந்து கொள்கின்றோமா? அறிவு கூட அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் தேவையற்றவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் ஒருவரை ஒரு விடயத்திற்காக, ஒரு ஹிதமத்திற்காக, அல்லாஹ் தஆலா அதற்குண்டான அத்தனை தகுதிகளையும் அத்தனை ஆற்றல்களையும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். ஆகவே நாமும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாமும் நம்முடைய குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முன்வந்து அல்லாஹ் நம்மை பாவிக்க வேண்டும் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஃமின்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சுவர்க்கத்திற்கு பகரமாக முஃமின்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிவிட்டார். முஃமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மினல் முஃமினீன மய்யஷ்ரி நஃப்ஸஹு பிகா மர்தாத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக தங்களை விற்றவர்கள் முஃமின்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சூக்குக்கு இந்த வாலிபர் தம்லீகா எந்த சந்தைக்கு சென்று அந்த நாணயத்தை கொடுத்தாரோ, ஜோர்தான் நாட்டில் அந்த சந்தையினுடைய பேர் ஹரிபத்தி சூக் என்பார்கள். அந்த சூக்குக்கு கூட நாங்கள் சென்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த கட்டமாக இவர்களுக்கு பின்னால் இவர்கள் மீண்டும் அதாவது வருகின்றார்கள் குகைக்கு. அதற்கு பின்னால் தூக்கம் நிகழ்த்து தூங்குகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அனைவரையும் மரணிக்க செய்துவிட்டார். அதற்கு பின்னால் இவர்களுடைய அந்த இவர்கள் மரணித்த இடங்களில் அடக்க ஸ்தலங்களை கட்டுவதற்காக சில மக்கள் முன்வந்தார்கள். குனு அலைஹி புன்யானா, அதிலே கட்டிடம் கட்டுங்கள். நல்லவர்களுக்காக கட்டிடம் கட்டும் கலாச்சாரம் தோன்றியது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த நல்லவர்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய கபறுகளின் மீது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கட்டிடங்களை அமைத்து, மஸ்ஜிதுகளை அமைத்து அதை வணக்கம் செய்யும் இடமாக ஆக்க முடியாது. லா தத்தஹிது, நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுக்கும் நஸரானக்களுக்கும் லஅனத் செய்வானாக. இத்தகது குபூர் அன்பியாஇஹி மஸாஜிதா, நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தகிது கபரி வதன யுபத், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையை போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபறுகளுக்கு அருகாமையில் சென்றால் எதை கேட்க வேண்டும், என்ன துஆ ஓத வேண்டும்? குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையில் சுன்னாவில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் தார கௌமில் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன்.
கபருடையவர்களே, நாங்களும் அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்களும் உங்களுடன் வந்து சேர இருக்கின்றோம், இணைய இருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் அவர்களுக்காக பிழை பொருத்தம் தேட வேண்டும். அவர்களிடத்தில் நாம் சென்று துஆ கேட்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு அவுலியாவாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கூறுகின்றார்கள், ஒரு வக்கீலை போன்று இந்த அவுலியா இடத்தில் நாங்கள் கூறி அந்த அவுலியா அல்லாஹ்விடத்தில் கூறுவார் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வக்கீலுடைய உதாரணம் எல்லாம், இந்த வியாக்கியானம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இந்த வியாக்கியானங்கள் சரிவர மாட்டாது. லா தத்ரிபு லஹுல் அம்சால், அவனுக்கு உதாரணம் கூற முடியாது. ஆகவே விதாத்துக்களை விட்டும் குராபாத்துக்களை விட்டும் நீங்கியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களே நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியும் இந்த சூரத்துல் கஹ்ஃபில் அடங்குகின்றது. இந்த வாலிபர்களுடைய விஷயத்தில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இதற்கெல்லாம் பின்னால் பிற்காலத்தில் சில மனிதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த விடயத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? சிலர் கூறுகின்றார்கள், அந்த வாலிபர்கள் 3 பேர், அவர்களுடன் 4வதாக நாய் இருந்தது. அவர்கள் 5 அவர்களுடன் 6வதாக நாய் இருந்தது. 7 பேர் 8வதாக நாய் இருந்தது. குல் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம் மா யஅலமுஹும் இல்லா கலீல். நபியே கூறுங்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அது அல்லாஹ் அறிந்தவன். லா யஅலமுஹும் இல்லா கலீல், குறைவானவர்களை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர் மிகப்பெரிய ஒரு தஃசீரினுடைய ஒரு மேதை, நபி அவர்களுடைய தனிப்பட்ட துஆவுக்கு பாத்திரமானவர். அவர் கூறுகின்றார், அந்த கலீல் இல்ல, அந்த குறைவானவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன், எனக்கு அவர்களுடைய எண்ணிக்கை தெரியும் என்று 7 நபர்களை குறிப்பிடுகின்றார். இதில் இருக்கக்கூடிய படிப்பினை எதுவாக இருக்கின்றது என்றார், வீணான தர்க்கங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய விடயத்தில் மட்டும், இந்த கஹ்ஃபாசிகளுடைய விடயத்தில் மட்டும் எத்தனை படிப்பினைகளை இங்கே நாம் கூறியிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இத்தனை படிப்பினைகள் கூறப்பட்டும் இந்த இத்தனை படிப்பினைகளுக்கு அப்பால் அவர்களுடைய எண்ணிக்கையில் சில மக்கள் அடித்துக் கொண்டு, எண்ணிக்கையில் சில மக்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இப்படியாப்பட்ட வீண் தர்க்கம் உங்களுக்கு வேண்டாம். நம்முடைய சமூகத்திலும் கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்திற்கு செய்வதற்கு, உம்மத்திற்காக உழைப்பதற்கு, உம்மத்தில் செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகள் இருக்கின்றது, எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. இந்த அத்தனை விடயங்களை விட்டுவிட்டு உம்மத் கண்ணியத்துக்குரியவர்களே சொற்பமான விடயங்களில், அற்பமான விடயங்களில் கண்ணியத்துக்குரியவர்களை அவர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமையில் மூழ்கி கிடக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கருத்து வேற்றுமையில் மூழ்கி 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 வேறுபட்ட சமூகமாக, ஒரே சமூகம், ஒரே கலிமா சொன்ன சமூகம், ஒரே தொழுகையை தொழுகின்ற சமூகம், கண்ணியத்துக்குரியவர்களே உள்ளங்களால் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கருத்து வேறுபாடுகளால், பிரிவுகளால், கண்ணியத்துக்குரியவர்களை இயக்க ரீதியால் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்பொழுதுமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும். கருத்துக்கள் மாறுபடலாம், ஆதாரம் ரீதியாக, ஆதாரம் வழியாக யாருக்கும் எந்த கருத்தையும் பின்பற்ற முடியும், அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. கருத்துக்கள் மாறுபடலாம், ஆனால் உள்ளங்கள் வேற்றுமை அடையக்கூடாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. கண்ணியத்துக்குரியவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை, கருத்துக்களால் வேற்றுமை பட்டாலும் கண்ணியத்துக்குரியவர்களே சமூகம் என்ற ரீதியில் ஒற்றுமைப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா வேதக்காரர்களை பார்த்து கூறுகின்றார், قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله. வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நபியே கூறுங்கள் இந்த வேதக்காரர்களுக்கு, தஆலவு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், வாங்கள் ஒற்றுமையின் பக்கம் சேர்வோம், நமக்கும் உமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான விஷயத்தை வைத்து, ஒரு ஒற்றுமையான விஷயத்தை வைத்து நாம் ஒன்றுபடுவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அது என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாது, நம்முடைய தலைவர்களை அல்லாஹ் அல்லாத வேறு எவரையும் தெய்வமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இந்த அடிப்படையில் நாம் ஒன்று சேர்வதாக இருந்தால் வாருங்கள் ஒன்று சேர்வோம். அதற்கு அவர்கள் இணையவில்லை என்றால் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களான, யூதர்களான வேதக்காரர்கள் கூட, அதிலும் தௌஹீத்வாதிகள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு வேறு யாரையும் இணை வைக்காதவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த அடிப்படையில்
அல்லாஹ்வை நம்பக்கூடிய இந்த நம்பிக்கையின் அடிப்படையில், ஷிர்க்கை அற்று இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுடன் கூட உடன்படிக்கை செய்து கொள்ள முடியும், அவர்களுடன் கூட ஒற்றுமைப்பட முடியும் என்று இருந்தால், நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேற்றுமைகள் எம்மாத்திரம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கருத்து வேற்றுமைகள் எம்மாத்திரம்? மதுஹப் என்ற ரீதியில், இயக்கங்கள் என்ற ரீதியில் பிரிவுபட்டு நான் சரியாக இருக்கின்றேன், என்னுடைய கருத்துக்கு புறமாக ஒருவர் இருந்தால் அவர் தவறு என்று அவரை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லீம் என்ற ரீதியில் இந்த முழு உம்மத்தும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைப்பாடு வர வேண்டும். உம்மத்தை கட்டியெழுப்புவதற்கு, உம்மத்தை இஸ்லாத்தை தெரியாதவர்களுக்கு, அல்லாஹ்வை அறியாதவர்களுக்கு இஸ்லாத்தை அறியப்படுத்த தேவை இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கத்துக்குள்ளால் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. அதை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த விடயங்களில் சண்டை சச்சரவு செய்வது ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு அழகல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனையும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு மிக தெளிவான முறையில் சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அந்த தம்லீகாவை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில், அவரை அந்த மார்க்கெட்டுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை உபதேசமாக கூறிதான் அனுப்பி வைத்தார்கள். அதில் கூறினார்கள், நீங்கள் சந்தைக்கு சென்றால் நீங்கள் சந்தைக்கு சென்றால் தலத்துப்பாக நடந்து கொள்ளுங்கள். இந்த என்ற வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆனுடைய நடுவார்த்தை. இதனுடைய அர்த்தம் நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சிறுபான்மை நாட்டில் குகைவாசிகளை போன்று மகளூபாக, அதாவது மிகைக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய ஒரு சமூகம் அவர்களுடைய பணத்தையோ, அவர்களுடைய பதவியையோ, அவர்களுடைய ஆடம்பரங்களையோ, பெருமையையோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துபவர்களாக இருந்தால், கண்ணியத்துக்குரியவர்களே ஏனைய சமூகத்தால், பெரும்பான்மை சமூகத்தின் மூலமாக அவர்கள் நசுக்கப்படுவார்கள் என்ற செய்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதபடி நடந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் இருக்கின்றதா, அதனை சற்று கித்மான் செய்வோம். அவர்களுக்குள்ள பொறாமை வந்துவிடாத அளவுக்கு அவர்களுடன் நாங்கள் நடந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னமும் அதைக்கும் எர்ஜுமுக்கும் அவ்வாறு அந்த விஷயங்கள் மிகைப்படுத்தி காட்டப்பட்டால் அவர்கள் உங்களை மிகைத்து விடுவார்கள். அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் உங்களை மீட்டு விடுவார்கள். பல துப்ளிஹு இதன் அபதா, அப்பொழுது நீங்கள் எப்பொழுதுமே வெற்றி அடைய மாட்டீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்தமட்டில் இப்பொழுது நாம் பார்த்த இந்த ஆயத்துக்கள், அதாவது ஆரம்ப ஆயத்திலிருந்து 9வது வசனம் வரை ஆரம்பத்தில் கூறப்பட்டவைகள், அடுத்த கட்டமாக 9வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் வரை கூறப்பட்டவைகள் குகைவாசிகளுடைய சம்பவம். இதில் நம்முடைய விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ படிப்பினைகள், இந்த தஜ்ஜாலியத்துடைய காலத்தில் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினைகள் கூறப்பட்டது. இதுபோன்று 27வது வசனத்திலிருந்து 31 வரை சில உபதேசங்களும், 32லிருந்து 49 வரை இரு தோட்டக்காரர்களுடைய வரலாறும், 50லிருந்து 59 வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸினுடைய செய்திகளும், 60லிருந்து 82 வரை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளும், 83லிருந்து 101 வரை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளும், 102லிருந்து 110 வரை கன்க்ளூஷன், இறுதி உரையாக அல்லாஹ் தஆலா முடிவு செய்கின்றார். இவைகள் அனைத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எத்தனையோ படிப்பினைகள் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி கூறியிருக்கிறார். ஆகவே குர்ஆனை படிப்போம், தஃசீருடன் இணைவோம், குர்ஆனுடைய விரிவுரையை விளங்கிக் கொள்வோம், குர்ஆனுடன் இணைந்து கொள்வோம். நம்முடைய காலகட்டம் குர்ஆனுடன் இணைய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது. ஈமானுடன் சம்பந்தப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது. நாஸ்தீகத்தை நோக்கி கண்ணியத்துக்குரியவர்களே உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் நம்முடைய குழந்தைகளும் குர்ஆனுடன் இணைவதன் மூலமாக, அல்லாஹ்வினுடைய தொடர்பை சீராக்குவதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்முடைய துனியாவுடைய வாழ்க்கையில் ஆখিরাத்துடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகவே வல்லவர் ரஹ்மான் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், விலகினம் இணைந்தவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எதுவும் தெரியாதவர்கள் யா அல்லாஹ், நீ மகா இருப்பியாளன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ஈமான தந்திரியா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்தியா அல்லாஹ், உள்ளத்தை யா அல்லாஹ் ஈமானால நிரப்பிடியா அல்லாஹ், நபியுடைய மஹப்பத்தால நிரப்பிடியா அல்லாஹ், சுன்னால மஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரஹ்மானே, இரக்கமுள்ள நாயனே, உன் உம்மத்துக்கும் யா அல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வார்த்தைகள் தந்திரியா அல்லாஹ்.
உன்னை விட்டு சிதறி போன மக்களுக்கு யா அல்லாஹ் இஸ்லாத்தை விளங்கப்படுத்துகிற பாக்கியத்தை தந்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்திக்கோ யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். கேட்க தெரியாதவர்கள் நம்பி, கொடுக்க தெரிந்தவன் நம்பி யா அல்லாஹ் இந்த துஆவை உன்னுடைய தனிப்பட்ட அருளால் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.